பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத திமுக மத்திய அரசு மீது பழி போடுவதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி ராமநாதபுரத்தில் அமமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை இளைஞர்களை சீரழித்து வருவதாக தெரிவித்தார். ஆளும் கட்சியினர் தொடர்பு உள்ளதால் போலீசாரால் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லை என்று விளக்கம் அளித்தார். இப்ப போர திணிக்கிறாங்க. இந்திக்கு எதிராக போர திமுக திட்டமிட்டு தமிழ்நாட்டுல திணிக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி விடலாம். எப்படி தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு வந்தோமோ, மூன்றாவது மொழியை எந்த மொழியாவது படிங்கள்னு சொல்றாங்க. இப்ப இந்தியை அழித்து அப்ப மாணவர்கள் தன்னிச்சையா செய்தாங்க. அப்ப ஹிந்தி திணிக்கப்பட்டது. இப்ப எந்த மொழியும் திணிக்கல. அவங்க மத்திய கொள்கை கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது ஒரு மொழிய பயிலுங்கன்னு சொல்றாங்க. அது ஹிந்தின்னு சொல்லல, எந்த மொழியாவது